ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சாமி ரூம் செல்ஃபில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவுட்டரில் மட்டும் சின்னதாக கோலம் போட்டு விடலான்ட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு எமர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் காய விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு தான் ஃபுல்லாக நல்லா அடித்து விட்டுடலான்ட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம செல்ஃபு ஃபுல்லாகவே கோலம் போட்டோம்னா திருப்பி மறுபடியும் அது எப்போயுமே ஒரே கோலமே பார்க்குறது மாதிரியே இருக்கும். அதனால தான் அவுட்டரில் மட்டும் கொடுத்துட்டு நடுவில் நம்ம கோலம் போட்டுக்கிறது மாதிரி அப்பப்போ தொடச்சி விட்டுட்டு வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிட்றப்ப கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வாசலில் அந்த மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன். அது ஒரே கோலமே இருக்கிறதுனால அது மேலே திருப்பி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேறு கோலம் கூட போட முடியல. அதனால தான் சரி இந்த தப்பையும் இங்கே பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தான் அவுட்டரில் மட்டும் பார்க்க நல்லா டிசைன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக போட்டிருந்தேன். கோலம் போட்டது எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மேலேயே மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டேன். நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக நல்லா இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு இயற்கையே ஒரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். சாமி ரூம் நிலையிலையும் இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெளியில் படியில் சைடில் மட்டும் இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன். இந்த பாத்திரம் விளக்குறதுக்கு நல்லா இருக்குது. ஊரில் சின்ன வயசில் வைக்கல் குளம் அந்த இதெல்லாம் வச்சு விளக்குவோம்ல, தேங்காய் நார், அது மாதிரியே சாப்பிட்டா நல்லா இருக்குது. அப்புறம் அந்த பால் பாத்திரம் அடி பிடிச்சது குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி இருக்கு ஸ்டீல் ரப்பர் யூஸ் பண்ணிக்குவேன். அன்றைக்கி சமையல் முட்டைக்கோஸ் சாம்பார் வச்சுருந்தேன். முட்டை வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு. உருளைக்கிழங்குமே பசங்களுக்கு வறுத்துக்கலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம மிளகா செடி இந்த லெவல் தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து டெய்லி ஒரு நாளும் இது எடுத்த வீடியோ. இது அதுக்கு அடுத்த நாள் அப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.